ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரீடா. இன்றைக்கி நம்ம முள்ளங்கி முட்டை பொரியல் எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்க போகிறோம். முள்ளங்கியில் தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கலக்கி விட்டுக்கலாம். கையிலே கலக்கி விட்டுக்கோங்க, ஸ்பூனில் வேணும். அடுப்பை வச்சுட்டு பற்ற வச்சுக்கிட்டு குண்டா வச்சுக்கலாம். முள்ளங்கி ஒரு இடத்துல ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை வச்சு குண்டா வச்சுக்கலாம். சட்டி வச்சுக்கலாம், பேன் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது கடுகு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் தக்காளி அதை போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போட்டு வெங்காயம் கருவேப்பிலை கண்டிப்பாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கிட்டு கருவேப்பிலை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கண்டிப்பாக போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். முள்ளங்கி அதை எடுத்து சட்டிக்கு பேனுக்குள்ளே போட்டுக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. நல்லா பெரட்டிக்கிட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. மூடி வச்சு வைங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா வெந்துருச்சு. கலக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக சரி வச்சுக்கோங்க. அப்புறம் கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இப்போதைக்கு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை உடைச்சாச்சு. கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சுடு சாப்பிட்டீங்கன்னா அப்பா செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பொடி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆற்ற தட்டி விடுங்க. Bye. See you. Bye.